வெல்கம் பேக் டு எம்ஏஜே நீட் ஃபிசிக்ஸ். இந்த சேனலில் வீடியோஸ் நீட்டுக்காக போட்டுக்கிட்டு இருக்கோம். லாஸ்ட்டுக்கு 8 வீடியோ போட்டாச்சு. லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பேன் நினைக்கிறேன். இப்போ அடுத்தால் நம்ம என்ன செய்வோம், நெக்ஸ்ட் இந்த வீடியோவில் சம்ம வந்து பார்ப்போம். இந்த சேனலில் பார்க்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றபடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு என்ன செய்யும், உங்களுக்கு வந்து என்ன செய்யும், ஈஸியாக ரீச் ஆகும். நீங்கள் படிக்கிறதுக்கு என்ன செய்யும், உங்களுக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கும். ரைட், இப்போ இந்த சம்ம வந்து பார்ப்போம். என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள். இஃப் a is equal to 8 + or - 0.08 and b is equal to 6 + or - 0.06 கொடுத்துட்டு x equal to a plus b, y is equal to a minus b, z is equal to a bன்னு கொடுத்துட்டு கரெக்ட் ஆர்டர் ஆஃப் பர்சன்டேஜ் x, y and z. ஆர்டர்னால் ஈக்குவலாக இருக்குமா, கிரேட்டராக இருக்குமா, 3 x, y, z லெஸராக இருக்குமா அப்படிங்கிறது தான் அவங்க ஆர்டர்னு கொடுத்துருக்காங்க. அது ஆப்ஷன் கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, x equal to y லெஸர் தென் z, இப்படி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வேல்யூஸ் எடுக்கணும். ஏக்கு என்ன கொடுத்துன்னு பாருங்கள், a is equal to 8 + or - 0.08 ரைட்டா. b is equal to என்ன கொடுத்துருக்கு நமக்கு 6 + or - என்ன கொடுத்துருக்கு 0.06. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், எக்ஸை என்னென்னு ஃபைண்ட் பண்ணணும் இல்லையா. அப்போ எக்ஸ் அதான் மெயின், எக்ஸை ஃபைண்ட் பண்ணுங்க. எக்ஸ் என்ன கொடுத்துருக்கான் அப்படிங்கிற நீங்கள் பார்க்கணும். எக்ஸ் is equal to என்ன கொடுத்து பார்த்தீங்களா, a + b. அப்போ அப்படியே ஆட் பண்ண வேண்டியானா a + b ஆட் பண்ணால் என்னாச்சு, இந்த ஏக்கு பதிலாக என்ன இருக்குது நமக்கு இந்த பக்கத்தில் போனால் 8, அப்புறம் என்னது + or - அப்புறம் எனக்கு 0.08, அப்புறம் இங்கே வந்து ப்ளஸ், இந்த ப்ளஸ் போடுங்க ரைட்டா. அப்போ இந்த இடத்துல வந்து என்ன இருக்குது நமக்கு வந்து 6 + என்ன 0.06. இப்போ வேல்யூவோட ஆட் பண்ணி எரரோட ஆட் பண்ணணும். எரர் அதுதான், வேறு எதுவுமே செய்ய வேண்டாம். அப்போ 8 + என்ன செய்யும், இந்த 8ஐயும் இந்த 6ஐயும் ஆட் பண்ணுங்கள். அப்போ 14. இப்போ + or - 0.08ஐயும் எரரை ஆட் பண்ண பாருங்கள், கவனிங்க. 0.06 என்ன வருது 0.14. அப்போ என்னாச்சு 0. நமக்கு வந்து 14. சரியா. இப்போ எக்ஸுக்கு நமக்கு வந்து கிடச்சிட்டு, உடனே எக்ஸுக்கு கிடச்சிட்டா அப்படி கம்பேர் பண்ணோமா அப்படின்னு என்ன சொல்லி வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. ஆன்சர் என்ன செய்யல வந்து வராது. அது கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். இது என்ன கேட்டிருக்கான்னு தெரியுதா, பெர்சன்டேஜ் எரர் இன் எக்ஸ் இன் ஒய் இஸ் டிசைட். சரியா. இப்போ பெர்சன்டேஜ் எரர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது இப்போ நெக்ஸ்ட் பேஜில் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். பெர்சன்டேஜ் எரர், அப்போ பெர்சன்டேஜ் எரர் நமக்கு வந்து எரர் இன் எக்ஸ் என்ன அதை பார்க்கணும். அப்போ எக்ஸில் பெர்சன்டேஜ் எரர் பார்க்கணும் என்ன செய்யணும்னா, ஃபார்முலா வந்து இதுதான் ஃபார்முலா என்ன, Δx/x. சரியா, இன்ட்டு 100%. அப்போ இங்கே ஒரு குழப்பம் உங்களுக்கு வரும், என்னடா எது எக்ஸு எது Δx. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எக்ஸ் அப்படி எழுதுங்க. எக்ஸ் அப்படி எழுதணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம், அந்த வேல்யூ என்ன கொடுத்துருக்கு, கொடுத்த வேல்யூ அப்படி இப்போ கண்டுபிடிச்சோம்ல அந்த வேல்யூ வந்து எழுதணும். என்ன கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்கன்னா x + a 14 + or - 0.14 கேட்டால் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து 14 + or - 0.14 வந்துட்டா. இதில் வந்து இதுதான் வந்து Δx. அப்போனா எக்ஸ் என்னது 14 ஆகிடுச்சு. சரியா, Δxக்கு ஏறது. அப்போ அதுக்கு முந்தினது எக்ஸ், அவ்வளோதான். அப்படி தான் ஃபைன் பண்ணோம். அப்போ நம்ம என்ன செய்யணும், சப்ஸ்டிட் பண்ணிடுவோமா, இல்லை சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வருது பாருங்கள். அப்போ சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா Δx 0.14 அப்படின்னு வந்துட்டு எக்ஸ் வந்து 14 வருது, இங்கே 100%. ரைட்டா. அப்போ நீங்கள் மல்டி பண்ணால் மேலே நீங்கள் 100 மல்டி பண்ணால் என்ன செய்யும், 3 இங்கே தெரியுதுல 0.14. இதை வந்து 100 மல்டி பண்ணால் 2 டிஜிட் தெரிஞ்சு தள்ளி இந்த பாயிண்ட் வந்து ரைட் சைடில் வந்துடும், படிச்சிருப்பீங்க அப்படி தானே. அப்போ இது வந்து 14 அப்படின்னு ஆயிரும். எப்படி, சரியா, இது பேசிக் மேத்தமெட்டிக்ஸ். அப்போ 14 நமக்கு வந்து 14 அப்படின்னு ஆகிட்டா. இந்த 100% பேரும் இல்லையா, ஏன்னா இது மல்டி பண்ண முடிஞ்சு 14. அப்போ இது கட் பண்ணிடுங்க. அப்போ வந்து 1%. இப்போ என்ன கிடச்சிருக்குன்னா எக்ஸுக்கு வந்து நமக்கு வந்து என்ன கிடச்சி, எக்ஸுக்கு வந்து 1% கிடச்சிட்டு. இதே மாதிரி ஒய்க்கும் இசட்டுக்கும் நம்ம வந்து பார்த்து போட்டோம்னா ஆன்சர் இருந்துச்சு ஓடியாந்து. ரைட்டா. சரி பார்ப்போம். ஒய்க்கு வந்து பார்ப்போம். ஒய்க்கு என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா கொஸ்டினை பார்த்துக்கணும். ஒய்க்கு என்ன கொடுத்துன்னு பாருங்கள். ஒய்க்கு வந்து என்ன கொடுத்துருக்கு நமக்கு வந்து a - b. சரி அந்த இருக்கா, ஒய்க்கு எக்ஸுக்கு வந்து நமக்கு என்ன வந்து a + b, ஒய்க்கு வந்து a - b கொடுத்துருக்கா. அதை தான் போட போகிறோம். ரைட், a - b அப்படிங்கிற நம்ம நினச்ச அப்போ வந்து போடுவோம். ரைட். அப்போ ஒய் கூட என்ன கொடுத்துருக்கு, y is equal to a - b. அப்போ ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ நம்ம எழுதணும் இல்லையா. ஏயோட வேல்யூ என்ன கொடுத்து கொஸ்டினை பார்த்துக்கோங்க, 8 + or - 0.08. சரியா, மைனஸ் பிக்கு என்ன இருக்குது, பிக்கு வேல்யூ வந்து 6 + or - 0.06ன்னு இருக்குது. இப்போ என்ன அந்த வேல்யூ இருக்குல்ல, வேல்யூவை சப்ட்ராக்ட் பண்ணோம், ஏன்னா மைனஸ் இருக்குது. ரைட்டா, அது நல்லா பண்ணுவோம். வேல்யூவை சப்ட்ராக்ட் பண்ணுவோம், மைனஸ் இருக்குது. அப்போ என்ன வந்துடும் பார்த்தீங்களா, 8 - 6 போட்டாச்சா. எரரை என்ன செய்யணும் அப்படின்னா இங்கே தான் எல்லோரும் பண்ணுது. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினில் ஆட் பண்ணோம்ல, அதே மாதிரி ஆட் பண்ணணும். இங்கே என்ன செய்வாங்க, நாங்கள் மைனஸ் இருக்குது, எங்கே எனக்கு மைனஸ் இருக்கா, அப்போ இங்கே மைனஸ் இருக்கனால சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படிம்பாங்க. அப்படி சப்ட்ராக்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா எரரை வந்து எப்போவுமே ஆட் தான் பண்ணணும், எரரை வந்து சப்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம ஒரு மெஷர்மெண்ட் பண்ணணும், அதில் ஒரு 5 பாயிண்ட் எரர் வருது, இன்னொரு மெஷர்மெண்ட் பண்ணணும் 3 பாயிண்ட் எரர் வருது. அப்போ அந்த ஃபேக்டரை வந்து சப்ட்ராக்ட் பண்ண வேண்டியிருக்குன்னா 5 - 3 2% எரர்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எரர் வந்து ஆட் ஆகிட்டே தான் இருக்கும், நம்ம பண்ணக்கூடிய எரர்கள் வந்து ஆட் ஆகும். அப்போ என்னது 5 + 2 7 அப்படின்னு வரும். அப்போ இங்கே வந்து வேல்யூவை வந்து என்ன சொல்லியிருக்காங்க, சப்ட்ராக்ட் பண்ணிங்க, அதில் பிரச்சனை கிடையாது. எரர் வந்து ஆட் பண்ணும். இந்த மைண்டில் செட் பண்ணிக்கோ, எரர் மஸ்ட் பி ஆடட்.
எரர் மஸ்ட் பி ஆடட்ங்கிறது மைண்டில் என்றைக்குமே இருக்கணும். தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் தெரியணும். என்ன மஸ்ட் பி ஆடட். எரரை வந்து ஆட் தான் பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் இருக்கக்கூடாது. நான் கரெக்டாக இது வந்து மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ வேல்யூ வந்து என்ன சொல்லுவோம் செஞ்சுக்கோங்க. அப்போ இது எரர் நம்ம என்ன செய்ய இப்போ வந்து என்ன செய்ய நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ணக்கூடாது, ஆட் பண்ணணும். அப்போ எரர் என்ன இருக்குது, இந்த எரர் வந்து 0.08 ப்ளஸ் இதான் மெயின் 0.06 என்ன செய்யக்கூடாது, சப்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. ரைட்டா? அப்போ பாருங்கள், அப்போ 8 - 6 என்ன வந்தாச்சு உங்களுக்கு வந்து 2ன்னு வந்துட்டா. எரர் ஆட் பண்ணால் என்ன வருது 0.014. இப்போ ஈஸியாக போடலாம் பர்சன்டேஜ் எரர் இன் ஒய். எப்படி எரர் இன் ஒய் அப்படிங்கும்போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், y/Δy அப்படி தான் இன்டு 100%. இதுதான் வந்து எரருக்கு பர்சன்டேஜ் பார்க்கக்கூடிய மெத்தட். ரைட்டா? டெல்டா வச்சு டெல்டாவை மேலே வரும், டெல்டா y/y எரர் பை வேல்யூ அதான் நம்ம எப்போ படிச்சிருக்கோம். அப்போ டெல்டா y/, நமக்கு வந்து y இன்டு 100%. அப்போ இதில் பார்த்தா நம்ம ஏற்கனவே சொன்னது தான் உங்களுக்கு என்னது இது வந்து நமக்கு வந்து y இதை எடுத்துக்கணும், டெல்டா y இதை வந்து எடுத்துக்கணும். அவ்வளோதான் போட்டால் உனக்கு ஆன்சர் வரப்போகுது எப்படின்னு பாரு. அப்போ இதில் பாரு, அப்போ இதில் என்ன ஆகுதுன்னா இங்கே மேலே வந்து 0 வந்து 0 நமக்கு வந்து பார்த்தோன்னா இதில் வந்து 14 தான் நம்ம போட்டுக்கணும், 14. சரியா? நம்ம ஆட் பண்ணும்போது அப்போ இந்த வேல்யூ என்னச்சு, ரெண்டையும் ஆட் பண்ணும்போது என்ன வந்தாச்சு வந்து 0. நமக்கு வந்து 14. அதுதான் நமக்கு என்ன இதில் வந்து பார்த்தா அப்படின்னா எரர். இப்போ எரர் வேல்யூ 0.14. அதை அப்படியே இந்த இடத்துல போடுவோம். போட்டால் என்ன வருதுன்னு பார்ப்போம். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த போட்டோம்னா 0. நமக்கு என்ன மேலே வந்து 14, கீழே வந்து இதில் என்ன இருக்குது 2 இருக்கா, இன்டு 100%. இன்டு நமக்கு வந்து 100%. சரியா? அப்போது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் 100% மல்டி பண்ண என்ன செய்யும், 0.14 வந்து 14 மாறும் அப்படிங்க நம்ம வந்து பார்த்துருக்கோம். சரியா? அதை தான் இங்கேயும் போட போகிறோம். ரைட்? அப்போ பாருங்கள், அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மல்டி பண்ணும்போது என்னாச்சு, மேலே வந்து 14/2ன்னு வந்துடுதா. ரைட்டா? இது மல்டி பண்ணும்போது என்ன செய்யும், இது மல்டி பண்ணும்போது 14 வந்துடும். அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் 14/2%. அப்போ கட் பண்ணால் உங்களுக்கு இது 7 அப்படின்னு வந்துட்டு. அப்போ ஒயில் வந்து எரர் ஒன்றுங்க என்ன வந்துட்டு, ஒயில் வந்து எரர் வந்து பர்சன்டேஜ் எரர் வந்து பார்த்திங்கன்னா ஒய்க்கு வந்து பர்சன்டேஜ் எரர் வந்து 7% அப்படின்னு வந்துட்டு. கடைசியில் எல்லாம் எழுதி கம்பேர் பண்ணுவேன். ரைட்? ஓகே. இப்போ என்ன பார்க்கணும், ஒன்றும் பார்க்காம வந்திருக்கோம். என்ன பார்க்காம வந்திருக்கோம், ஒரு வேல்யூ நம்ம பார்க்கல. என்ன பார்க்கல அப்படிங்கிற சம்மில் போய் பார்த்தா தானே தெரியும். என்ன? ரைட்டா? பாருங்கள் என்ன இருக்குது, இசட்டுக்கு நம்ம பார்க்கல இல்லையா. இசட் வந்து என்னது ஏபி. இதுக்கு எப்படி எரர் பார்க்குது அப்படிங்கிற நான் சொன்னேன். ரைட்டா? கவனமாக பார்த்தா வந்து ஒரு சமம் பார்த்தா எரரில் என்ன கேட்டாலும் நீங்கள் போட்டலாம், ஒன்றும் பெருசாக இல்லை, பயந்துக்கலாம் இருக்க வேண்டாம், ரொம்ப ஈஸியாக தான். நம்ம தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இந்த கொஸ்டின் வந்து இங்கிலீஷில் இருக்குன்னு பயப்பட வேண்டாம். உங்களுக்கு தமிழில் கொஸ்டினை வந்து வாட்ஸ்அப் அப்புறம் வந்து நம்மளுடைய என்னது டெலகிராம் சேனலில் என்ன செய்யணும், தமிழில் நான் கொஸ்டின் அப்படியே என்ன செய்யணும், இந்த கொஸ்டின் வந்து தமிழ் ஃபார்மெட்டுக்கு மாற்றி எழுதி உங்களுக்கு என்ன செய்யணும், வந்து டிஸ்பிளே பண்ணி அந்த விஷயம் போட்டுறேன். அதில் நீங்கள் என்ன செய்யணும், அந்த தமிழ் கொஸ்டினை பார்க்கறதுக்கு தமிழ் மீடியம் அப்படின்னு என்ன செய்யணும், உங்கள் செல்லில் இருந்து டைப் அடித்து நம்ம வாட்ஸ்அப் சேனலுக்கு இல்லை அப்படின்னா டெலகிராம் சேனலுக்கு நீங்கள் வந்து அனுப்பி வைங்க. உடனே நான் ஜாயின் பண்ணி விட்டுறேன் உங்களை. சரியா? அந்த லிங்க் வந்து எங்கே கொடுப்போம், டிஸ்கிரிப்ஷனில் நம்ம என்ன கொடுத்துருப்போம். சரி, சிலவங்க நான் வாட்ஸ்அப்புக்கு உங்களை ரீச் பண்ண முடியலை, டெலகிராம் சேனல் ரீச் பண்ண முடியலை அப்படின்னா ஒன்றும் இல்லை, என்னுடைய நம்பர் என்ன தெரியும், டிஸ்பிளேயில் தெரியும். அந்த நம்பருக்கு கால் பண்ணாலும் உங்களை என்ன செய்வோம், நம்ம வந்து வாட்ஸ்அப்லேயும் இல்லை டெலகிராம் சேனலில் சேர்த்து விட்ருவோம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் ஃபாலோ பண்ணிக்கலாம். டெஸ்ட்டு கொஸ்டினும் என்ன செஞ்சுருப்போம், அதில் தான் கொடுத்துருப்போம். எதில், வாட்ஸ்அப்பில் அல்லது வந்து என்னது யூடியூப் இதில் நம்ம வந்து பார்த்தோன்னா டெலகிராம் சேனலில் என்ன செஞ்சுருப்போம் கொடுத்துருப்போம். அதில் டெஸ்ட்டு கொஸ்டின் என்ன செய்யலாம், ரெகுலராக வாரம் ஒரு டெஸ்ட்டு கொடுத்துட்ருக்கோம். 10 கொஸ்டின்ஸ் கொடுப்போம். ஃப்ரைடே கொஸ்டின் கொடுத்துருவோம். சாட்டர்டே நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதணும். சண்டே ஆன்சருக்கு என்ன செய்யும், நான் வந்து வாட்ஸ்அப் சேனலில் அல்லது வந்து டெலகிராமில் போட்டுருவேன். நீங்கள் பார்த்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அப்படி ப்ராக்டிஸ் எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு என்ன வழிவகைகள் செய்யப்பட்டுள்ளது. அதை என்ன செய்ய நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரைட்டா? சரி. அதில் தமிழ் மீடியம் நமக்கு இல்லைன்னு வருத்தப்பட வேண்டாம். நீங்கள் என்ன செய்யணும், தமிழ் மீடியம் அப்படின்ட்டு டைப் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் அல்லது இந்த டெலகிராமுக்கு அனுப்புங்க. அதில் தமிழ் மீடியம் இந்த கொஸ்டின் அப்படியே தமிழ் ஃபார்மெட்டில் நான் எழுதி வச்சுருப்பேன், பார்த்துக்கலாம். ரைட்? ஓகே. இப்போ நம்ம இசட்டுக்கு வந்து என்ன தான் பார்ப்போம். இசட் என்ன கொடுத்துன்னு பாருங்கள். இசட் சீக்வல் என்ன இருக்குது அப்படின்னா ஏபி அப்படி தான் இருக்குது, ஏபி. அப்போ ஒன்றும் செய்ய வேண்டாம். ஏபிங்க உடனே கொண்டு ஏபியை போட்டு அப்படியே மல்டி பண்ணி பெரிய வீரமெல்லாம் செய்யக்கூடாது. இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா ஏசி கூட என்ன கொடுத்துருக்கு, இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து 8 ப்ளஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 0.08. பி வந்து என்னது நமக்கு வந்து பாருங்கள், பி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 6 ப்ளஸ் நமக்கு வந்து 0.06. எனக்கு மல்டிபிளிகேஷன் தெரியும், மேத்ஸில் நான் 10th சென்றோம் அப்படின்ட்டு உடனே போட்டு மல்டி பண்ணி ஆன்சர் வராது. இது எரர். அது சில மெத்தட் இருக்குது. என்ன செய்யணும் அப்படின்னா ரெண்டு பக்கம் எரர் எடுக்கணும். என்னென்னா எரருக்கு மல்டிபிளிகேஷன் ரூல்ஸ் இருக்குது. எப்படின்னு பாருங்கள். ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி தான். டெல்டா இசட்/இசட் கரெக்டாக அப்படி தானே போட்டுட்டு இதில் டெல்டா ஏ/, இதான் ரூல்ஸு மல்டிபிளிகேஷன். இது எரர் ரூல்ஸ், ப்ராடக்ட் ரூல் அப்படின்னு பேர். என்ன இதில் போய் நார்மல் மேத்தமெட்டிக்ஸ் அப்ளை பண்ணக்கூடாதுன்னா டைமென்ஷன் எரரில் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ப்ளஸ் பார்த்தியா, எரர் என்ன செய்யக்கூடாது, மல்டி பண்ணக்கூடாது. எப்போவுமே ஆட் தான் பண்ண சொன்னோம்ல, சப்ட்ராக்ட் பண்ணக்கூடாது, மல்டி பண்ணக்கூடாது, ஆட் தான் பண்ணணும். அதனால் இங்கே ப்ளஸை போட்டுருங்க. புரியுதா? எரர் மஸ்ட் பி ஆடட் அப்படிங்கிற மைண்டில் வச்சுக்கணும். எரர் ஆடட் இதான் மைண்டில் நிற்கணும். எனக்கு எரர் அப்படின்னால ஆடட் அப்படிங்கிறது மைண்டில் செட் ஆகிட்டுனா இந்த சம்மெல்லாம் குழப்பம், அதெல்லாம் குழப்பிட்டே இருக்கும்.
அப்போ டெல்டா பி பை பி இப்படி போட்டோம்னா இப்போ ஈஸியாக ஆன்சர் ஓடியாடும். டெல்டா இசட் இப்போ வந்து வெஞ்சலாம் இதை நம்ம கண்டுபிடிச்சோம். டெல்டா இசட் பை இசட் நம்ம வந்து ஈஸியாக என்ன செய்யலாம், நம்ம வந்து ஃபைன் பண்ணி இசட்டை போட்டலாம். ரைட்டா? சரி, அப்போ நம்ம என்ன செய்வோம், இப்போ இந்த வேல்யூ வந்து போடணும். டெல்டா ஏ என்ன அப்படின்னு பார்த்தா உங்களுக்கே தெரியுமாச்சா? டெல்டா ஏ என்ன இருக்குது, நல்லா பாருங்கள். டெல்டா ஏ தான் இருக்கா, இதான் இது ஏன்னா இதுதான் டெல்டா ஏன்னா இதெல்லாம் கண்டுபிடிக்க பெருசாக கஷ்டப்பட வேண்டாம். அந்த எரர் கொடுத்துருக்கேன் பின்னா இது டெல்டா பி, முந்தி இருக்க ஏ, இதுக்கு முன்னால் இருக்க பி, அவ்வளோதானே. ரைட்டா? என்னென்னா என்ன சொல்ல வரேன்னா இது வந்து பி, இது வந்து ஏன்னா எரர். ரைட்டு. அப்போ நம்ம வந்து பாரு, அப்போ வந்து எரர் எப்போ எப்படி தான் கொடுப்பாங்க, வேல்யூ என்ன வந்து இப்போ ஏன்னு கொடுத்தானா முதல்ல ஏன்னு எடுத்துக்கிட்டு எரரை வந்து டெல்டான்னு எடுக்கணும். பின்னு கொடுத்தா முதல்ல பின்னு எடுத்து அடுத்த டெல்டா பின்னு எடுக்கும். எரர் அப்படி தான் எக்ஸ்பிரஸ் பண்ண வழக்கம். எரர் எப்படி தெரியும்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ரைட் பாரு. அப்போ வந்து ஏன் அப்படி கொடுக்காங்கன்னா, இப்போ ஜாமெட்ரி பாக்ஸுன்னு வச்சுக்கோ 10 சென்டிமீட்டர் அப்படின்னா நீங்கள் எப்படி மெஷர் பண்ணுவீங்க, சிலவங்க வந்து 9.8 மெஷர் பண்ணுவாங்க, சிலவங்க வந்து 10.1 மெஷர் பண்ணுவாங்க. அது ப்ளஸ் மைனஸில் வரும், அதான் அப்படி கொடுக்க வழக்கம். எரர்னாலே இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆக்சுவல் வேல்யூ அண்ட் நமக்கு வந்து மெஷர்டு வேல்யூ அப்படின்னு நம்ம வந்து பல தடவை சொல்லியிருப்போம். ரைட். சரி, அது எரரை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ்னால் முந்தின வீடியோஸ் போய் பாருங்கள். அதில் எரர் டைமென்ஷனாக இருந்துச்சு, நம்ம வந்து நிறைய சம்களை இருந்துச்சு டீட்டெயில்ஸாக போட்டிருப்போம் பாருங்கள். அப்போ இந்த இடத்துல டெல்டா ஏ என்ன இருக்குது, டெல்டா ஏ வந்து 0.08, ஏக்கு வந்து என்ன இருக்குது 8 எப்படி. ரைட்டா? ப்ளஸ் டெல்டா பிக்கு என்ன இருக்குது 0.06, பிக்கு என்ன இருக்குது 6. கரெக்டாக? சரி, இப்போ நம்ம வந்து என்ன செய்யணும், இப்போ இசட்டுக்கு நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா இசட்டுக்கு நம்ம என்ன செய்யணும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரியா? ரைட்டு. அதை நம்ம வந்து இப்போ போடணும் இல்லையா? கரெக்ட். இங்கே பாருங்கள், இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இதில் வந்து நமக்கு என்ன டெல்டா இசட்டு பார்த்து இசட்டு அப்போ தான் நம்ம எரர் வந்து இல்லை என்ன செய்யணும், நம்ம வந்து பர்சன்டேஜ் வந்து பார்க்க முடியும். இசட்டை பார்த்தா தான் என்ன செய்ய முடியும், ஏபிக்கு நம்ம போட்டால் தான் என்ன செய்யும் எரர் வந்து நம்ம என்ன செய்யும் பார்க்க முடியும். அப்போ இப்போ இதை கட் பண்ணிடுங்க. இதை கட் பண்ணால் என்ன வரும், 8 கட் பண்ணால் என்ன வருது 0.01. கரெக்டாக? இதை கட் பண்ணால் என்ன வரும் 0. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 0.1 அப்படின்னு வரும். கரெக்டாக? ரைட்டா? ரைட். அப்போ என்ன 0.01 நெக்ஸ்ட் பேஜ் ஒரு 2 ஆட் பண்ணுவோம். அப்போ என்ன, அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டெல்டா இசட் பை இசட் ஈக்குவல் டு 0.01 2 ஆட் பண்ணால் 0.02 வந்துட்டா. என்ன கண்டுபிடிக்கணும், டெல்டா இசட்டை கண்டுபிடிச்சிக்கணும். டெல்டா இசட்டை கண்டுபிடிச்சா தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும், நமக்கு எரர் கேட்டிருக்காங்க பற்றியில் அதை போட முடியும். ரைட்டா? டெல்டா இசட் இருந்துச்சுன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுதான் நம்ம என்ன வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கோம். சரியா? முதல் டெல்டா இசட்டை ஃபைண்ட் பண்ணிட்டோம்னா அப்போ என்ன செய்யலாம், நமக்கு வந்து இசட் தெரியும் இல்லையா? அப்போ டெல்டா இசட் பை இசட் அப்படின்னு போட்டு 100 மல்டி பண்ணால் 100% இசட்லேருந்து கிடைக்கும். அப்போ தானே கம்பேர் பண்ண முடியும். முதல் 2 கேஸ் அப்படி தானே பார்த்தோம். சரி பாருங்கள், அப்போ இசட்டோட வேல்யூ என்ன அப்படிங்க நம்ம வந்து போடணும் இல்லையா? இசட்டோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கு, இசட் சீக்குவல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏபின்னு கொடுத்துருக்கான். இசட் சீக்குவல் நமக்கு வந்து ஏபி அப்படி தானே இதில் வந்து கொடுத்துருக்கு. இசட் சீக்குவல் நமக்கு வந்து ஏபி அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ ஏபின்னு கொடுக்கும்போது இசட்டை நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும் இல்லையா? பார்த்து போட்டால் தான் என்ன செய்ய முடியும், வந்து ஆன்சர் என்ன செய்யணும் நம்ம வந்து கொண்டு வர முடியும். சரியா? ரைட்டு. அப்போ இசட் வந்து ஏபி அப்படின்னா நம்ம ஏ தான் ஏற்கனவே சொல்லியிருக்க மாட்டோம். கொஞ்சம் முன்னால் பாருங்கள், ஏ என்ன பி என்ன அப்படின்னு தெரியும். ஏன்னா ஏ என்னது இந்த இருக்கா, ஏ வந்து 8. ரைட் தானே? நான் இங்கே கூட மாற்றி ரவுண்ட் பண்ணிடுறேன். இந்த ஏ வந்து 8, பி வந்து 6. அப்போ ஏபி வந்து 8 × 6. கரெக்டாக? அதை போடுவோம். சரியா? அப்போ ஏ வந்து அது இப்போ முன்னால் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க. 8, இது வந்து 6. அப்போ வந்து 48. இசட் வந்து 48 தெரிஞ்சா? அப்போ இதில் போடுங்க டெல்டா இசட்டு பை வந்து 48 ஈக்குவல் டு என்னது 0.02. அப்போ டெல்டா இசட் என்ன வந்தாச்சு, டெல்டா இசட் சீக்குவல் நமக்கு வந்து பார்த்தோம்னா என்ன வந்து பார்த்திங்கன்னா 48 into நமக்கு வந்து 0.02 மல்டி பண்ணால் என்ன வரும், 2ஆல் மல்டி பண்ணால் 96ன்னு வரும். அப்போ 2 பாயிண்ட் இருக்குது, அப்போ 0.6 ஈஸியாக அப்படி போட்டலாம். கரெக்டாக? டெல்டா இசட் தெரிஞ்சாச்சு, இசட் ஏற்கனவே உட்காந்துருக்கு. அப்போ என்ன செய்யலாம், பெர்சன்டேஜ் எரர் இன் இசட் பார்த்துடலாமா? அதான மெயின். ரைட். அப்போ பாருங்கள், பெர்சன்டேஜ் எரர் இன் இசட். அப்போ அப்புறம் கம்பேர் பண்ண முடியும். எப்படி சொன்னால் அது வந்து டெல்டா இசட்டு பை இசட்டு இந்துன்னது இதுதான் பெர்சன்டேஜ் எரருடைய மெத்தட் பார்க்கக்கூடிய ஃபார்முலாவே இதுதான் ஃபார்முலா பெர்சன்டேஜ் எரர். சரியா? அப்போ டெல்டா இசட் என்ன வந்திருக்கு உனக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0. ஃப்ரண்ட் பேஜில் வந்திருக்கா? பார்ப்போம். ஃப்ரண்ட் பேஜில் என்ன இருக்குது 0.96 இந்த இருக்கலாம். 0.96 இது வந்து 48 போட வேண்டிய. ரைட்டா? அப்போ இதில் வந்து 0. நமக்கு வந்து 96 டிவைடட் பை 48 இன்ட்டு நமக்கு என்ன வரும், இதில் வந்து 100%. 100 மல்டி பண்ணால் 2 பாயிண்ட் தூர போயிடும். நம்ம பல தடவை படிச்சிருக்கோம், மேத்ஸில் சின்ன கிளாஸ் பார்த்துட்டு. அப்போ 96/48% வந்தாச்சு. 148, 248, 96. அப்போ என்ன வந்து 2%. அப்போ இது வந்து 2%. அப்போ இதுவரை பார்த்தா எல்லா எரரையும் நம்ம இப்போ டிஸ்பிளே பண்ணுவோம். டிஸ்பிளே பண்ணால் தான் கம்பேர் பண்ணுவோம். என்ன டிஸ்பிளே பண்ணுவோம் அப்படின்னா பார்த்தோமா, எக்ஸுக்கு என்னது பெர்சன்டேஜ் எரர், ஒய்க்கு என்னது பெர்சன்டேஜ் எரர், இசட்டுக்கு என்ன, அப்படின்னா நம்ம கம்பேர் பண்ண முடியும். ஏன்னா ரைட்டாக பார்ப்போம். இப்போ முதல்ல போய் எக்ஸ் முதலே கண்டுபிடிச்சோம். எக்ஸ் முதல்ல, ஒய்க்கு வந்து 7 என்ன பார்த்துக்கோங்க. ரைட்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. எக்ஸுக்கு என்னென்ன இங்கே இருக்கும், எக்ஸுக்கு வந்து என்ன இருக்குது, எக்ஸுக்கு வந்து 1 இருக்குது. ரைட். இசட்டுக்கு என்ன வந்து, இசட்டுக்கு வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தானே பார்த்தோம், இசட்டுக்கு வந்து நமக்கு 2 வந்து அப்படியே டிஸ்பிளே பண்ணுவோம். அப்போ எக்ஸுக்கு நமக்கு என்ன பெர்சன்டேஜ் வந்துச்சு, 1%. கரெக்டாக? எக்ஸுக்கு வந்து நமக்கு வந்து கரெக்டாக 1%. இப்போ தானே பார்த்தோம் 1%. அதுக்கப்புறம் ஒய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 7%. அப்புறம் இசட்டுக்கு வந்து 2%. அப்போ இதை அரேஞ்ச் பண்ணும்போது எது பெருசாக இருக்குது, ஒய் தான் நமக்கு எப்பவுமே கிரேட்டராக இருக்குது. கரெக்டாக? ஒய் தான் கிரேட். எது கம்மியாக இருக்குது, எக்ஸ் கம்மியாக இருக்குது. அப்போ எக்ஸு
சரியா? எக்ஸ் நமக்கு என்ன இருக்குது வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டர் தென் இசட். எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் லெஸர் தென் இசட்டு அண்ட் இசட் இஸ் லெஸர் தென் ஒய். இந்த ஆர்டர் தானே வரும். பார்த்தா தெரியுதா? சந்தேகமான பக்கத்தில் எழுதிக்கோங்க. என்னது எக்ஸ் 1 சரியா? 1 வந்து என்ன இருக்குது லெஸர் தென் நமக்கு வந்து 2, 2 இஸ் லெஸர் தென் 7. அப்போ அதுக்குள்ளே வேல்யூவில் அப்படி போட்டால் ஆன்சர் வந்தாச்சு. அப்போ ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம். அதை பார்க்கணும் இல்லையா? ஆப்ஷன் என்ன இருக்குது? ஆப்ஷன் எக்ஸ் வந்து என்னது நமக்கு லெஸராக இருக்கணும் இசட். இதில் அப்படி தானே வரணும். எக்ஸ் லெஸர் இசட் ஒய் அப்படிங்கும்போது ஆப்ஷன் வந்து 3 வருது. அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 3. ரைட். அப்போ ஆப்ஷன் நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 3 தான் இதுக்கு வந்து ஆன்சர் கேட்டால். ஏன்னா எக்ஸ் தான் லெஸர். பார்த்தாலே தெரியுதா? எக்ஸ் தான் 1 இருக்குது, ஒய் வந்து கிரேட்டர் இருக்குது, இசட் வந்து 2 இருக்குது. அப்போ எக்ஸை விட அது என்னது நமக்கு வந்து கிரேட்டர், ஒய் தான் ரொம்ப ஹையர் வேல்யூ லாஸ்ட்டில் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் சம் வந்து பார்ப்போம். அடுத்த ஒரு சம் என்ன கூட தான் பாருங்கள். எ தின் காப்பர் ஒயர் out of length L increases length by 2% when heated from T1 to T2. T1 to T2ங்கிறது உனக்கு வச்சுக்கோங்க 70 to 90 டிகிரின்னு வச்சுக்கிறோம். அப்படி ஹீட் பண்ணாமல் வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் if a copper cube having say 10 L is heated from T1 to T2, what will be the percentage change in area of one face of the cube and volume of the cube? சரியா? ஒரு ஒயர் இருக்குது, 2% வந்து ஒயர் லென்த் வைஸ் ஆகுன்னு கொடுத்துட்டு எது கொண்டு க்யூபு கொண்டு கேட்டிருக்கோம். அப்போ நம்ம வந்து க்யூபுங்க நமக்கு வந்து தெரியும். க்யூபு இதுதானே க்யூபு பார்த்துருப்பீங்க. அப்போ அந்த க்யூபில் வந்து பார்த்தோன்னா எத்தனை ஃபேஸ் இருக்குது க்யூபுக்கு? ஃபேஸ் வந்து எத்தனை இருக்குது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இது ஒரு ஃபேஸ், இது 1 2 இப்படி 6னா நமக்கு சைட்ஸ் இருக்கும். அப்போ வந்து 1 ஃபேஸ் தான் கேட்டிருக்கோம். அப்போ 1 ஃபேஸுக்கு நம்ம என்ன வேணும்? 6ஆல் வந்து என்ன செய்யலாம்? மல்டிபிள் வேண்டாம். க்யூபை பொறுத்த மட்டும் ஃபேஸ் வந்து 6 வரும், கார்னர் வந்து 8 வரும். இப்போ 1 ஃபேஸ் தான் நமக்கு வந்து கேட்டிருக்கோம். எப்படி வந்து இதில் என்ன 1 ஃபேஸ்னால் அப்போ அதுக்கு மட்டும் ஏரியாவுக்கு எடுத்தால் போதும் இல்லையா? அப்புறம் வால்யூமுக்கு எடுக்கணும். அப்போ இதில் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா இதில் ஃபார்முலா தெரியும் இல்லையா? ஃபார்முலா தெரிஞ்சால் போட முடியும். சரியா? ரைட். அப்போ பார்ப்போம். அப்போ முதல்ல என்ன செய்ய போகிறோம்? இதில் வந்து பார்த்தோன்னா வால்யூம், அதுக்கு முன்னே ஏரியா நம்ம வந்து பார்க்கணும். சைடு வந்து கொடுத்துருக்கு. சைடு என்ன கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா 10L. பார்த்தாலே சைடு ஏசி கூட போது எழுதிக்கணும். சைடு வந்து ஏசி கூட என்ன வந்தாச்சு நமக்கு 10L. ரைட்டா? ஓகே. அப்போ ஏரியா வந்து பார்ப்போம். ஏரியாவுக்கு ஃபார்முலா வந்து ஏசி கூட வருமா? ஏசி கூட ஏ ஸ்கொயர் அப்படின்னு வரும். அப்படின்னா ஏரியா ஃபஸ்ட்டு ஏரியாவுக்குள்ளே பார்ப்போம். அப்புறம் நம்ம என்ன செய்வோம்? வால்யூம்குள்ளே போவோம்னா ஏரியாவுக்கு ஃபார்முலா வந்து ஏ ஸ்கொயர். உண்மையிலே க்யூபுக்கு வந்து 6A ஸ்கொயர் தான் ஏரியாவுக்கு. ஏன்னா நான் 6 பக்கம் இருக்கா 6 வரும். நமக்கு வந்து இது வந்து என்ன கொடுத்துருக்கான்? நல்லா கவனிங்க. க்யூப் ஹேவிங் ஹீட்டட் கொடுத்துட்டு ஏரியா 1 ஃபேஸ். எப்படி அது ரொம்ப கவனமாக பண்ணணும். கொஸ்டின் வந்து ரொம்ப கவனமாக எடுத்துருப்பாங்க. எங்கெங்கே நீங்கள் தப்பு பண்ணீங்களோ அதில் எல்லாம் நினச்சோம் ஒரு பாயிண்ட் விட்டுருவோம். நம்ம மட்டும் 6ன்னு போட்டால் தப்பாயிரும். ரைட்டா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த 6ங்க தூரம் எடுத்துடணும் இல்லையா? 6ங்க தூரம் எடுத்துடணும். 1 ஃபேஸ் தான் கேட்டிருக்கு. அப்போ 1 ஃபேஸுங்க 6 என்னச்சே வராது. அது தெளிவாக படிக்கணும். ரைட்டா? அப்போ ரைட்டாக அப்போ 6 தூரம் எடுத்துணும். அப்படி தானே கொடுத்துருக்கு. ரைட்டா? சரி. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இதில் வந்து பார்த்திங்கன்னா 6 அப்படிங்க நமக்கு வந்து என்ன செய்ய இதில் வந்து வராது. 6 அப்படிங்கிறது வராது. 6 நம்ம என்ன செய்யும் இப்போ வந்து எடுத்துருவோம்ண்ணா. ரைட். ஓகே. நமக்கு வந்து ஏ ஸ்கொயர் மட்டும்தான் நமக்கு என்ன செய்யும். 6 என்ன செய்யல வந்து வராது. எப்போ 6 வரும்? டோட்டல் ஏரியான்னு கேட்டால் டோட்டல் ஏரியான்னு கேட்டால் வந்துடும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. 1 ஃபேஸ் அப்படின்னு கேட்டுங்க 6 மட்டும் வரும். வெறும் ஏ ஸ்கொயர் மட்டும் நமக்கு என்ன செய்யும் இதில் வந்து வரும். ரைட்டா? சரி பார்ப்போம். கரெக்ட். அப்போ இதில் நம்ம தெரிஞ்சுட்டா ஏரியா ஆஃப் என்னது 1 ஃபேஸ். 1 ஃபேஸ்க்கு இப்போ வெறும் ஏ ஸ்கொயர் தான் 1 ஃபேஸ். ரைட். அப்போ ஏரியாவுக்கு நமக்கு வந்து தெரிஞ்சாச்சு. என்ன வந்தாச்சு? ஏ வந்து என்ன வந்து நமக்கு ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் தெரிஞ்சு. அப்போ இதில் எரர் நம்ம பார்க்கணும் இல்லையா? எரர் எப்படி பார்க்கலாம்? நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். எரருக்கு வந்து ஃபார்முலா வந்து பல தடவை சொல்லியாச்சு. மறுபடியும் என்ன செய்யும் சொல்லுவோம். டெல்டா ஏ பை ஏ அப்படின்னு வரும் இல்லையா? வந்துட்டு என்ன செய்யும் நமக்கு வந்து அப்போ இந்த ஏரியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சைடு ஸ்கொயர் தானே. சைடுக்கு என்ன இருக்குது? ஏன்னு இருக்கா? 2 இன்ட்டு டெல்டா ஏ பை அப்படி போடலாமா? ஈக்குவல் டு 2 இன்ட்டு என்னது உனக்கு உங்களுக்கு இதில் வந்து டெல்டா ஏ பை நமக்கு வந்து ஏ. அவ்வளோதானே. போட்டால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக ஆன்சர் நினச்சி வந்துடும். அப்போ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்க நம்ம வந்து பார்க்கணும். நமக்கு என்ன தேவைப்படுது? இவங்க என்ன கொடுத்துருக்காங்க? டெல்டா ஏ பை தான் எத்தனை பெர்சன்டேஜ்ங்க இருக்காங்க? டெல்டா ஏ பை ஏங்கிறது அவங்க எத்தனை கொடுத்துருக்காங்க? பெர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. எத்தனை பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க? நமக்கு வந்து பார்த்தோன்னா எதில் கொடுத்துருக்கு? நமக்கு வந்து 2% அப்படின்னு நம்ம கொடுத்துட்டான். இதையும் பெர்சன்டேஜ்லாம் கேட்டிருக்காங்க. எதை? இது டெல்டா ஏயும். அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம்? டெல்டா ஏக்கு 2% அப்படி போட்டால் ஆன்சர் வந்துடும். அப்போ என்ன வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்டு இதுக்கு பதிலாக 2%. அப்போ ஆன்சர் வந்து நமக்கு வந்து 4%. அப்போ ஏரியாவில் வந்து என்ன வந்தாச்சு? ஏரியாவில் வந்து பெர்சன்டேஜ் என்ன வந்துட்டு நமக்கு வந்து 4% வந்துட்டு அதுக்கப்புறம் வால்யூமுக்கு போட்டால் அவ்வளோதான் ஆன்சர் ஈஸியாக வந்துடும். வால்யூமுக்கு பார்ப்போம். க்யூபுக்கு வால்யூமுக்கு ஃபார்முலா ஏற்கனவே வந்து படிச்சிருப்பீங்க. வால்யூம் என்ன? வால்யூம் V = நமக்கு என்ன ஒரு ஏ க்யூப் அப்படி தான் வரும். V = ஏ க்யூப்.
அப்போ இதில் பர்சன்டேஜ் பாருங்க டெல்டா வி பை வி என்ன வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 டெல்டா ஏ பை நமக்கு வந்து ஏ அவ்வளோதான். ஏன்னா எரர் ஃபார்முலா இங்கே மைண்டில் செட் பண்ணிக்கணும். எரருடைய ஃபார்முலா மாறி மாறி சொல்லிட்டு இருக்கேன். ஒய் ஈக்குவல் டு என்ன வருது இதில் வந்து பார்த்தோன்னா நமக்கு என்ன ஒரு இசட் பவர் என் அப்படிங்கும்போது டெல்டா ஒய் பை ஒய் ஈக்குவல் டு என் இன்டு டெல்டா இசட் பை இசட். இதான் எரருடைய பவர் ஃபார்முலா. இதுக்கு பேர் வந்து பவர் ஃபார்முலா ஆஃப் எரர் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? சரி, அது மெயினாக என்ன செய்யணும் நம்ம வந்து ஞாபகம் என்ன பவர் ஃபார்முலா இன் எரர். பவர் ஃபார்முலா இதில் எரர் என்ன எரரில் வரும். இது மெயினாக இதுதான் அடிக்கடி கேட்பான். வரணும் கேட்க மாட்டான். இவனுக்கு ஞாபகம் வச்சுன்னா போதும். டெல்டா அவன் தான் கொடுத்துருக்கானே டெல்டா ஏ பை ஏ எத்தனை பெர்சன்ட் கொடுத்துட்டான். அதில் போய் ஆராய்ச்சிலாம் பண்ண வேண்டாம். அவன் கொடுத்த பிறகு அதெல்லாம் பண்ண 2% கொடுத்தான்னா லென்த்து. சரியா? லென்த் இங்கிலீஷ் நம்ம வந்து என்ன வச்சுருக்கோம் சைடுன்னு வச்சுருக்கோம் கியூபுக்கு, வேறு ஒன்றும் இல்லை. சரியா? அப்போ நம்ம என்ன செய்யலாம், அதாவது கியூபை பொறுத்த மட்டும் நமக்கு என்ன இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு தானே ஏன்னு ஒரு அதாக போட்டிருக்கு. இப்படி கியூப் இருக்குது அப்படின்னா இந்த கியூபை என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன செய்யலாம், இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே வந்து சைடு ஏன்னு வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா இதை எல்லுன்னு வச்சுக்கலாம், லெந்துன்னு வச்சுக்கலாம். சரியா? லெந்து அதான் அங்கே லெந்துன்னு கொடுத்தா நான் ஏக்கு எடுத்துங்க, வேறு ஒன்றும் இல்லை. சரியா? அதுதான் ஏ சைடு லெந்துன்னு சொல்லிக்கலாம். ஏ சைடு ஏன்னு வச்சுக்கலாம். நம்ம ஏனே போட்டிருக்கோம். அப்போ டெல்டா ஏ பை போட்டால் வந்து ஆன்சரு 3 அப்போ 2% அவன் கொடுத்துருக்கேன் கிவ் 1. சரியா? அப்போ நம்ம என்ன செஞ்சலாம் 3 போட்டு இதில் 2%. அப்போ என்ன வந்தாச்சு டெல்டா வி பை வி வந்து நமக்கு வந்து 6%. அப்போ நமக்கு வந்து வால்யூமுக்கு வந்தாச்சு. ரைட்டா? வால்யூமுக்கு நமக்கு என்ன வந்திருக்கு, வால்யூமுக்கு வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ் 6% இங்கே வந்திருக்கு. ரைட்டா? ரைட்டு. ஏரியாவுக்கு ஃபஸ்ட்டே நம்ம வந்து போட்டிருக்கோம் இல்லையா, எங்கே போட்டிருக்கோம் முன்னால் போய் பாருங்கள். ஏரியாவுக்கு வந்து 4% இருக்குது. ரைட்டா? அப்போ ஏரியா வந்து நமக்கு எத்தனை 4. சரி, அதையும் பக்கத்தில் எழுதிக்கிறோம். அப்போ வால்யூமுக்கு 6, ஏரியாவுக்கு வந்து 4. அப்போ டோட்டல் ஆன்சர் என்ன வந்து நமக்கு வந்து பார்த்தா அப்படின்னா என்ன செய்யும், எது கேட்டிருக்கு ஏரியாவுக்கும் வால்யூம் தானே கேட்டிருக்காங்க கொஸ்டினில். அப்போ வந்து ஏரியா அப்புறம் வந்து நமக்கு வந்து வால்யூம் இதனுடைய எரர்ஸ் வந்து நமக்கு வந்து எழுதணும்னா பார்த்தோம். ஏரியாவுக்கு வந்து 4% இருந்துச்சு, வால்யூமுக்கு வந்து 6%. அப்போ இந்த ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னு கொஸ்டினில் பார்த்தோம்னா அதுதான் உங்களுக்கு கரெக்டான என்னது நமக்கு வந்து ஆப்ஷன். சரியா? ரைட். எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம வந்து இப்போ தேடி போவோம். கொஸ்டினில் பார்த்தா தெரியும். ரைட்டா? வால்யூம் என்ன இருக்குது இங்கே பார்த்தீங்களா 4 6 ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கா என்னது 4% 6 அவ்வளோ. மற்ற நம்ம பார்க்க வேண்டாம், மற்ற தான் வராது 7 12 அப்படின்னு போயிருக்கு. அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்ட். அவ்வளோதான். இந்த மாதிரி என்ன செய்யணும் செம்ம கடகடன்னு என்ன செய்யணும் போட்டே போனால் ஈஸியாக என்ன செய்யலாம், நம்ம வந்து மார்க்கெட்டை ஸ்கோர் பண்ணிட்டு போயிடலாம். நெக்ஸ்ட் ஒரு செம்ம நம்ம என்ன செய்ய இப்போ வந்து பார்ப்போம். ரைட்டா? ரைட். அப்போ வால்யூம் இதான் ஆன்சர். அப்போ என்னது அப்போ ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன வந்து ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து இதில் வந்து ஏங்கிறது தான் ஆப்ஷன். சரி, ஆப்ஷன் வந்து ஏ முடிஞ்சுதா கரெக்டாக. ஏன்னா அதான் நமக்கு வந்து கரெக்ட் ஆன்சர் இதில் வந்து வந்திருக்கு. ரைட். அப்போ நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம். அடுத்த ஒரு கொஸ்டின்ஸ் நம்ம என்ன வந்து பார்ப்போம். என்ன இந்த சைட் ஆஃப் த கியூப், இதுவும் கியூபை பற்றி தான் இருக்குது. சைட் ஆஃப் த கியூப் இஸ் 2.00. அங்கே வந்து பெர்சன்டேஜ் கொடுங்க, பெர்சன்டேஜ் கொடுக்கல. நல்லா தெரிஞ்சு அங்கே 2% கொடுத்துட்டான். அப்போ நம்ம ஈஸியாக அப்படியே போய்ட்டு இங்கே 2% கொடுக்கல. சைடு எப்படி கொடுத்தாங்க, இதுவும் கியூபுக்கு தான். இந்த தான் இதுவும் கியூப், அதே கியூப் தானே. அந்த கியூபில் 2 சம் போட்டு நல்லா தெளிவாகிடுது. அப்போ வந்து கியூப் இருக்கா. ரைட். அப்போ என்ன கொடுக்குது சைடு ஏனே வச்சுக்கிறாங்கன்னா எல்லுன்னு வைக்க வேண்டாம், சைடு ஏ என்ன கொடுத்துருக்கு அங்கே பெர்சன்டேஜில் கொடுத்துரு. அங்கே கொடுத்தது வந்து டெல்டா ஏ பை ஏன்னு கொடுத்தா அது நம்ம ஈஸியாக போட்டோங்க. அப்படி கொடுக்கல, வெறும் ஏ தான் கொடுத்துருக்கு. அப்போ அதுலேருந்து டெல்டா ஏ பை இன்ட்டு 100% எப்படி எடுக்குது அப்படிங்கிறது இப்போ சொல்லித்தரேன். அது கவனமாக பாருங்கள். அப்போ 2.00 இருக்கா, ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.01 சென்டிமீட்டர். ரைட், ஓகே இருக்கட்டும். இப்போ இதில் என்னெல்லாம் கேட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்யூம், சர்ஃபேஸ் ஏரியா. முதல் வால்யூமை பற்றி பார்ப்போம், அப்புறம் சர்ஃபேஸ் ஏரியா பற்றி நம்ம என்ன செய்யும் பார்ப்போம். பார்த்தோம்னா ஈஸியாக என்ன நமக்கு வந்து ஆன்சர் என்ன வந்து வந்துடும். ரைட், ஓகே. அப்போ வால்யூம்னா நமக்கு என்ன செய்யும் ஏ கியூப் அப்படின்னு தெரியும். படித்தப்போ தான் படிச்சுட்டு வந்தோம் வால்யூம் ஆஃப் த கியூப். அப்போ நம்ம வால்யூம் ஆஃப் த கியூப் வந்து நமக்கு வந்து வி ஈக்குவல் இங்கே வந்து ஏ கியூப் இருக்கா. ரைட். அப்போ என்ன செய்யணும் வி ஈக்குவல் ஏ கியூப் அப்படிங்கும்போது எரர் போட்டோம்னா என்ன வரையில் ஃபார்முலா டெல்டா வி பை அதான எரர் தானே கேட்டுக்கு. வி ஈக்குவல் 3 இன்ட்டு என்ன வந்தாச்சு டெல்டா ஏ பை ஏ, 3 இன்ட்டு டெல்டா ஏ பை ஏ. எப்படி விடல பெர்சன்டேஜ் எரர் கேட்டுங்க. அப்போ 2 100 நம்ம மல்டி பண்ணணும் இல்லையா. ஏன்னா பெர்சன்டேஜ் எரர் வேணால் என்ன 2 எதாவது மல்டி பண்ணிக்கணும். 100 மல்டி பண்ணால் தான் நமக்கு என்ன செய்யல வந்து பெர்சன்டேஜ் எரர் வந்து என்ன செய்யும் நமக்கு வால்யூம் வந்து என்ன செய்யும் நமக்கு வந்து கிடைக்கும். சரியா? அதை நம்ம இப்போ என்ன செய்யும் இதில் வந்து போடுவோம். கிடச்சிட்டா வால்யூமுக்கு ஏ கியூப். அப்போ டெல்டாவை 3 இன்ட்டு டெல்டா ஏ பை ஏ வந்துட்டா அது எரர் வந்து ரெஸ்பெக்ட்லி கேட்டிருக்கான். அதை நம்ம வந்து பார்ப்போம். சரி, இப்போ அடுத்த பக்கம் நம்ம வந்து போவோம். இந்த ஏயை வந்து எழுதிக்கிட்டு அதுலேருந்து நம்ம எப்படி எடுக்குது அப்படின்னு நான் சொல்லேன். ஏ வந்து என்ன கொடுத்துருக்கு உங்களுக்கு ஏ ஈக்குவல் 2.00 ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுத்தது 0.01 சைடு. அப்போ இதுதான் ஏ, இதுதான் நமக்கு வந்து டெல் ஏ. அப்போ நம்ம என்ன செய்யலாம், அப்போ நம்ம தெரியுதா அப்போ வால்யூமுக்கு என்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத அப்படியே நம்ம வந்து என்ன செய்யலாம் போட்டுடலாம். சரியா? போட்டு நம்ம என்ன வால்யூமுக்கு இது வந்து பார்க்கலாம். வால்யூம் இப்போ என்ன பார்த்தோம், வால்யூம் வந்து டெல்டா வி பை வி ஈக்குவல் என்ன வந்தாச்சு உங்களுக்கு
3 இன்ட்டு நமக்கு டெல்டா ஏ பை பெர்சன்டேஜ் கேட்கல, அதனால் போடணும், கேட்டால் தான் போடணும். அப்போ இதில் 3 இன்ட்டு போட்டால் எனக்கு டெல்டா ஏ என்ன இருக்குது உனக்கு 0.01 கொடுத்துருக்கானா, இது வந்து 2ன்னு கொடுத்துருக்கோம், அப்படி வச்சுக்கோங்க. ரைட்டா? சரி, இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நமக்கு தேவை வந்து டெல்டா வி. ஏன்னா வால்யூமில் ஆன்சர் கேட்கும்போது எப்படி எக்ஸ்பிரஸ் நம்மளுடைய ஆன்சருடைய ஃபார்மெட் எப்படி இருக்கணும் அதை சொல்லி, ஆன்சருடைய ஃபார்மெட் என்ன இருக்குன்னா, ஆன்சர் என்ன கேட்டுக்க வால்யூம்லாம் கேட்டிருக்கான். வால்யூம் ஆன்சர் கேட்கும்போது சைடில் எப்படி வந்துருங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சைடில் ஆன்சருக்கு எப்படி கொஸ்டின் கொடுத்துருக்கான், ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் இந்த ஃபார்மெட்டில் கொடுத்துருக்கானா. இப்போ வால்யூமுக்கு என்ன செய்யும், வால்யூமுக்கு வந்து எந்த ஃபார்மெட்டில் இருக்கணும், வி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்வின்னு இருக்கணுமா இல்லையா? ரைட்டா? வியும் இருக்கணும், டெல். அப்போ வியும் தேவை, டெல்வி. அப்போ இதுலேருந்து டெல்வியை கண்டுபிடிக்கணும். சரியா? கண்டுபிடிக்கணும். அப்போ கண்டுபிடிக்கும் போது நமக்கு என்னது வியோட வேல்யூ வேணும் இல்லையா? வி எப்படி கண்டுபிடிக்கிறது, வி தான் ஃபார்முலா நம்ம முன்னாலே போட்டு தானே வந்திருக்கோம், போடாமல் வந்திருக்கோம், ஏ கியூப். அப்போ வியோட வேல்யூ என்ன செய்யும், இப்போ வந்து இதில் போடுவோம். இப்போ போட்டால் என்ன வந்து சைடில் போட்டுக்கோ, வேறு இங்கு மாற்றி கூட உனக்கு என்ன செய்ய வந்து மார்க் பண்ண, அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக புரியும். சரி, அப்போ வி = ஏ கியூப். ஏ வந்து 2 தானே இருக்குது, அப்போ 2 கியூப் நமக்கு என்ன வருது, 2 கியூப்னா வி = நமக்கு வந்து 8 அப்படின்னு வந்து பார்த்தீங்களா. அப்போ 8, வி வந்து 8. புரிஞ்சுதா? இப்போ டெல்வி போட்டு டெல்வியில் கண்டுபிடிச்சிட்டு இதில் இதில் வால்யூமில் சப்ஸ்டிட் பண்ணால் உனக்கு ஆன்சர் வரப்போகுது. இதில் என்ன கஷ்டம் இருக்குது என்ன? சரியா? அப்போ இதுலேருந்து போடும். அப்போ டெல்வி அப்படின்னு போட்டோன்னா டெல்வி பை விக்கு பதிலாக 8 ஈக்குவல்ட்டு இங்கே இருக்கலாம், இந்த இதான் இதுக்கு ஈக்குவல்ட்டு வந்து புரியுதா, அதை அப்படி எழுதுவோம் 3. அப்போ 3 இது கூட போட்டுக்கலாமா, 3 மல்டி பண்ணால் நமக்கு என்ன செய்யும், 0.3/2 அப்படின்னு வந்துருமா. அப்படி மல்டிபிள் பண்ணி கூட என்ன செய்யலாம், வெற்றியாரமாக போட்டுக்கலாம்னா. ரைட்? அப்போ மல்டி பண்ண இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன இருக்குது, 0.03 டிவைடட் பை நமக்கு வந்து 2. ரைட்டா? 2. கரெக்டாக? இதுதான் வந்து டெல்வி. அப்போ இதுலேருந்து விஏ கண்டுபிடிக்கணும், 8 அந்த பக்கம் கொண்டு போகணும். இதுதான் மெத்தடு. எரருக்கு இது மைண்டில் செட் பண்ணிட்டு அழகாக என்ன செய்யலாம், எந்த எரர் கேட்டாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அப்போ 8 எப்படி பெர்சன்டேஜ் கொடுத்தா எப்படி கொடுக்கலாம், இப்படி 2 மெத்தடுமே உங்களுக்கு நான் போட்டு கொடுத்துட்டேன். அப்போ பாருங்கள் 0.03/2 இருக்கா, அது அப்படி போடணும். சரியா? அப்போ இன்ட்டு 0.03/2 இதெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம், இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், ஆன்சர் வந்துடும் 4. அப்போ 4ஆல் மல்டி பண்ணால் நமக்கு என்ன செய்ய, எரர் நமக்கு கிடச்சிடும் இல்லையா? என்ன கிடச்சிருச்சு, 4 × 3 12ன்னு வரும். அப்படின்னா 4 வந்து இப்படி 4 × 3னா நமக்கு கொஞ்சம் 12ன்னு வரும். ஆனால் அங்கே என்ன இருக்குது, 3க்கு மட்டும் ஒரு 2 டிஜிட் பாயிண்ட் இருக்கா, அப்போ என்ன வந்துடும் 0.12ன்னு வரும். இவ்வளோ தானே, ஈஸியான ஒரு மேத்தமெட்டிக்ஸ். அப்போ வந்து டெல்வி கிடச்சாச்சு. அப்போ வால்யூமில் எரர் நம்ம கேட்டிருக்காங்களே, அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். வால்யூமில் வந்து எரர் வந்துன்னா எப்படி போடணும், வி ப்ளஸ் டெல்வி போடணுமா. வி என்ன வந்தது, வி வந்து 8. அடுத்த எங்கே முன்னால் பார்த்து கொஞ்சம் தெரிஞ்சால் ஒன்று பின்னாடி முன்னால் பார்த்துக்கணும், வீடியோவில் நீங்கள் பின்னால் போய் பார்த்துக்கணும். ரைட்டா? நான் போட்டாங்களோ வி இந்த இருக்குல்ல 8, அது அப்படி போட்டோம். அப்போ இதில் வந்து பார்த்தோன்னா இது வந்து 8 எரர் ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ண முடியல. அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்விக்கு வந்து 0.12. வால்யூமுக்கு யூனிட் என்ன வரும், வால்யூமுக்கு யூனிட் என்ன வரும்னா ஏ கியூப் தானே, சைடுக்கு வந்து நமக்கு சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கான். அப்போ சென்டிமீட்டர் கியூப், அப்போ யூனிட் வந்து சென்டிமீட்டர் கியூப்னு அந்த யூனிட், இது வந்து யூனிட் பார்க்க முடியுதா, யூனிட் வந்து அப்போ இதில் வந்து சென்டிமீட்டர் கியூப். அப்போ இந்த பக்கம் நமக்கு வந்து சென்டிமீட்டர் கியூப்னு போட்டுற வேண்டியதான். ரைட்டா? அப்போ வால்யூமுக்கு நமக்கு வந்து தெரிஞ்சாச்சு. அடுத்தால என்ன பார்க்கணும், சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு பார்த்தா நம்ம ஆன்சர் ஈஸியாக கொண்டு வந்துடலாம். வால்யூமுக்கு 8 × 0.1 இருக்கும். அவன் ஆப்ஷனில் எப்படி கொடுத்துருப்பானா இந்த மாதிரி 8.07 கொடுத்துருப்பான், எல்லாம் ஒன்று தான், அப்படி போட்டுக்கலாம். 0.1 எரர் ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.12 என்ன வரும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சென்டிமீட்டர் கியூப் இந்த ஃபார்மெட்டில் உள்ள போடணும். அப்போ நம்ம வால்யூம் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, ஏரியாவுக்கு பார்த்து தான் நமக்கு ஆப்ஷனுக்கு போகணும். சரியா? நான் அதுவும் கேட்டிருக்கான், கொஸ்டினில் பாருங்கள் தெரியும் எப்படி. இங்கே பார்த்தீங்களா என்ன இருக்குது, சைடை கொடுத்துட்டா என்னெல்லாம் கேட்டுங்க, வால்யூம் கேட்டுங்க போட்டோம், சர்ஃபேஸ் ஏரியா கேட்டுங்க. பார்த்தியா? அடுத்து சர்ஃபேஸ் பண்ணணும். வால்யூமுக்கு வந்து என்ன வருது, மேக்ஸிமம் நமக்கு என்ன தெரியும், இந்த ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக மாதிரி தெரியுது. எப்படின்னு பார்த்தீங்களா, நமக்கு இதானே வந்திருக்கு, இதான் கரெக்டாக இருக்கும். அப்போ இது சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சவங்களும் டிக் அடிச்சிடலாம், பிரச்சனை இல்லை தான். எப்படி வருது 8, வேறு எங்கேயுமே என்ன கரெக்டாக நீங்கள் வந்து கரெக்டான கான்செப்ட் படி போட்டால் என்ன செய்யலாம், இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன செய்யலாம், நம்ம ஈஸியாக என்ன செய்யலாம், டிக் அடிச்சிடலாம். அது ஒரு டெக்னிக்கில் வந்து ஒரு ட்ரிக், நீட்டில் வந்து இது ஒரு ட்ரிக்கு நமக்கு நெட்டில் என்ன செய்யலாம், டிக் அடிச்சிடலாம். ஏன்னா மற்ற எல்லாம் இல்லை பாருங்க, வால்யூம் இது மட்டும் தானே இருக்குது, நமக்கு அப்படி தானே வந்து ஞாபகம் இருக்கா, அந்த பாருங்கள் வால்யூம் என்னன்னு பாருங்கள், இது ஒரு சின்ன ஷார்ட் ட்ரிக்கு உங்களுக்கு சொல்லலாம், அது நீங்கள் ஈஸியாக ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுதா வால்யூம் என்ன வந்திருக்கு பார்த்தீங்களா, 8.00 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.12 அதே ஆப்ஷனுக்கு உட்காந்துருக்கா. அப்போ பேசாமல் இருந்தால் டிக் அடித்து போயிடலாம். பட் இருந்தாலும் உங்களுக்கு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்க சொல்லி தரணும் இல்லை. ஏன்னா சில நேரத்தில் இந்த தேர்ட் ஆப்ஷன்லேயே உங்களுக்கு என்ன செய்யும், இந்த இடத்துல ஒன்று 0.12 சோதனைக்கு கொடுத்தான்னு வச்சுக்கோ, அப்போ கன்ஃபியூஷன் ஆகுமா இல்லையா, அந்த நேரத்தில் சர்ஃபேஸ் ஏரியா பார்க்கணும். இன்னொன்று சர்ஃபேஸ் ஏரியா பார்க்க தெரியணும் இல்லையா, அதுக்காண்டி அதை பண்ணி சொல்லலாம். ரைட்டா? ஏன்னா நமக்கு ஆன்சர் வந்தாச்சு, முடிஞ்சுது. இதுவா எக்ஸ்ட்ரா நம்மளுடைய நாலேஜ் என்ன நம்ம பூஸ்டப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரைட்டா? சரி பார்ப்போம். அப்போ சர்ஃபேஸ் ஏரியான்னு பார்க்கும்போது ஒரு க்யூபுக்கு வந்து எத்தனை சைடு இருக்குது நம்ம வந்து பார்க்கணும். சர்ஃபேஸ் இது 1 சைடு இருக்கா, அப்போ இதுக்கு ஒரு A². அதுக்கு அடுத்தது வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அனதர் 1 சைடுன்னா இது வந்து 1 சைடு இருக்கும். இப்படி நிறையா சைட்ஸ் க்யூபை பொறுத்தவரை நமக்கு வந்து 6 சைட்ஸ் நம்பர் போட்டால் தான் ஈஸியாக புரியும். 6 சைட்ஸ் நமக்கு வந்து இருக்கும். எப்படின்னா க்யூபில் வந்து பாரு எத்தனை இருக்குது, இது வந்து ஃபஸ்ட்டு சைடு ஃபேஸ்,
இது செகண்டு, இது வந்து நமக்கு தேர்டு, இதுக்கு ஆப்போசிட் ஃபோர்த்து, லெஃப்ட் சைடில் ஒன்று 5, அடுத்து 6. அப்போ ஒரு க்யூபை பொறுத்த மட்டும் ஃபேஸஸ் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை சர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை சர்ஃபேஸ் இருக்குது? 6 இருக்கும். கார்னர் வந்து 8 இருக்கும். அது தெரியும். ஒரு க்யூபை பொறுத்த மட்டும் மைண்டில் செட் பண்ணிக்கணும். சரியா? எப்படி க்யூபை பொறுத்த மட்டும் நமக்கு வந்து பார்த்தா க்யூபை பொறுத்த மட்டும் எப்படி உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? உனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வந்து நமக்கு எத்தனை நமக்கு 6 இருக்கும். கார்னர் 8 இருக்கும். கார்னர் வந்து 8. இப்போ கார்னர் பற்றி கேட்கலாம், அது பிரச்சனை இல்லை. அப்போ கார்னர் எது? இதான் ஃபஸ்ட்டு கார்னர், செகண்ட் கார்னர், தேர்டு கார்னர், ஃபோர்த்து கார்னர், ஃபிஃப்த்து கார்னர், சிக்ஸ்த்து கார்னர். சரியா? அப்போ 6, 7th கார்னர், 8th கார்னர் வந்துட்டா 8 கார்னர். ஃபேஸ் எல்லாமே 6ன்னு நான் போட்டிருக்கேன் க்யூப்பில். இதுதான். அப்போ சர்ஃபேஸ் ஏரியான்னு பார்க்கும்போது சும்மா வெறுமனே ஏ ஸ்கொயர்னு போட நீ ஸ்கொயருக்கு போடுன்னு அர்த்தம். எதுக்கு போடல? க்யூப்புக்கு போடலைன்னா எதுவும் புரியுதா? அப்போ என்ன செய்யணும்? 6ஆல் மல்டி பண்ணணும். அப்போ தான் நமக்கு சர்ஃபேஸ் ஏரியா வந்து கிடைக்கும். ரைட்டா? சரி, ரைட். இப்போ நம்ம அந்த சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்க அந்த இடத்துக்கு போவோம். ரைட். சரி, அப்போ சர்ஃபேஸ் ஏரியா க்யூப் சொல்லிட்டோம்ல. இன்னொரு க்யூப் வரையணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு வரைஞ்சிக்கிறேன். ஏன்னா இப்போ பாருங்கள், இப்போ எத்தனை ஃபேஸில் வருதுன்னு பார்ப்போம். ரைட். அப்போ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் க்யூப், சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ ஸ்கொயர் இந்த இதுக்கு மட்டும் கேட்டால் நம்ம ஆடு சந்தோஷமாக ஏ ஸ்கொயர்னு போடலாம். ஆனால் இதில் எத்தனை இருக்குது? 1, 2, அப்புறம் வந்து 3, 4. இது வந்து அவுட் வேர்டில் 1, இன் வேர்டில் 1, 6 பேஜில். அப்போ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் க்யூப் அப்படின்னு போடும்போது நம்ம வெறுமனே என்ன செய்யணும்? ஏ ஸ்கொயர்னு போட்டால் நம்ம ஸ்கொயருக்கு போடணும்னு அர்த்தம். அப்போ என்ன செய்யணும்? க்யூப்னா 6 சைடு வரணுமா? அப்போ இந்த இடத்துல என்ன செய்யணும்? 6 அப்படிங்க என்ன செய்யணும்? போட்டால் தான் நமக்கு வந்து ஆன்சர் என்ன செய்யும்? வரும். அதை மைண்டில் என்ன செய்யணும்? நம்ம வந்து செட் பண்ணிக்கணும். புரியுதா? ரைட். ஓகே. அப்போ சர்ஃபேஸ் ஏரியா என்ன வரும்? வெறும் ஏ ஸ்கொயர் வராது. சரியா? அப்போ என்ன வரும்? 6a ஸ்கொயர். ரைட்டா? ரைட். அப்போ ஏரியா ஈக்குவல் டு 6a ஸ்கொயர். இப்போ இதில் நம்ம வந்து எரர் வந்து போடுவோம். எரர் போட நமக்கு தெரிஞ்ச கதை தானே, போடலாமா? அப்போ ஏ ஈக்குவல் டு 6 ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் எரர் நம்ம வந்து போடணும். சரியா? சரி, முதல் ஏரியா கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. அது நமக்கு தேவைப்படும் இல்லையா? அப்போ ஏரியா என்ன வரும்? அந்த சைடில் போடுவோம். ஏரியா ஈக்குவல் டு 6 நமக்கு வந்து என்னது? ஏ ஸ்கொயர். சைடு நமக்கு என்ன இருக்குது? ஏற்கனவே என்ன கொடுத்துருந்தான்? நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 2. இங்கே பாருங்க, ஏ ஈக்குவல் இப்படி கொடுத்தாங்களா? கொஸ்டினில் கொடுத்த எழுது என்ன? 0, 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன பாட்டான்? நமக்கு 0.24 அப்படின்னு கொடுத்தாங்க. சென்டிமீட்டர் தான் கொடுத்தாங்க. கொஸ்டினை போய் எடுத்து பாருங்கள், தெரியும். அப்போ நமக்கு இதில் இதுதான் ஏ, இதுதான் வந்து டெல் ஏ. இல்லை டவுட் இல்லையா? அது ஏ, இது வந்து டெல் ஏ. ரைட்டா? அப்போ நமக்கு வந்து ஏ தானே ஏ வந்து என்னென்னு தெரிஞ்சால் பார்த்த மாத்திரத்துல 2ன்னு தெரியுதுல்ல. பார்த்த உடனே என்ன தெரியுது? 2ன்னு தெரியுதா? டெல்லியே வந்து என்ன தெரியுது? டெல்லியே. இதை முதல் எழுத தெரிஞ்சுக்கணும். இது நிறைய பேருக்கு தெரியாமல் கன்ஃபியூஷன் ஆவாங்க. சரியா? தெரிஞ்சுக்கிட்டால் இது வந்து நமக்கு வந்து ஈஸி. ரைட்டா? அவன் பாரு. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்ன வந்தாச்சு? இதில் வந்து டெல் ஏ ஈக்குவல் டு நமக்கு என்ன வந்து 0.24 இல்லையா? ரைட். ஓகே. அவன் பாரு. அப்போ டெல் ஏ ஈக்குவல் டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 0.24. இது நம்ம பக்கத்தில் இப்படி எழுதிக்கிறோம். கரெக்டாக? அப்போ நமக்கு ஏங்கிறது என்ன? 2ன்னு தெரிஞ்சு. அப்போ வந்து 2 ஸ்கொயர். அப்போ 2 ஸ்கொயர் எவ்வளோ? நமக்கு வந்து 4. அப்போ என்ன? 6 × 4 வந்து நமக்கு வந்து 4 தான் இருக்குது. 6 4 24 வந்துட்டா? அப்போ ஏரியா வந்து 24ன்னு வந்துட்டு. ஏரியா 20. இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன செய்யணும்? வால்யூமுக்கு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும்? V + ∆V. அதேமாதிரி இப்போ இது என்ன செய்யணும்? ஏரியா அவன் கேட்டிருக்கானா? எரர் ஏரியா கேட்கும்போது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும்? சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு A + ∆Aன்னு போடணும் இல்லையா? அப்போ நமக்கு ∆A தேவை. அதை இப்போ நம்ம வந்து கண்டுபிடிப்போம். ∆A கண்டுபிடிக்க என்ன செய்யணும் அப்படின்னா, எரர் கண்டுபிடிக்கும் போது இந்த நம்பர் வந்து பிரச்சனை கிடையாது இல்லையா? அப்போ பல தடவை சொல்லிடுவோம், எரர் வந்து நம்பரில் வராது. இப்போ ஒரு சர்க்கிளுக்கு வந்து ஏரியா கண்டுபிடிச்சா πr² பையில் எரர் வராது. நானும் மெஷர் பண்ணி தான் ரேடியஸ்லாம் நான் தப்பு பண்ணுவேன். நீங்கள் மெஷர் பண்ணால் ரேடியஸன் தப்பு பண்ணுவீங்களே தவிர ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய அந்த பையில் யாரும் தப்பு பண்ண முடியாது. ஏன்னா நீ கால்குலேஷன் போட போதும் பைக்கு 3.14 போடுவேன். நானும் 3.14 தான் போடுவேன். அப்போ அதில் எரர் வராது. அதை தூர விட்டணும். அப்போ அதுக்கு போய் 6 எரர் சேர்க்கப்பட விட்டுறணும். அப்போ எரர் என்ன செய்யணும்? போடாமல் இப்படி வேணால் இங்கே குழப்பிச்சுன்னா இப்படி போட்டுக்கோங்க, A². ரைட்டா? கரெக்ட். அப்போ இதில் என்ன செய்யணும்? எரர் 2 இருக்குங்க. ∆A/A. சரி, இது அப்புறம் ஈக்குவல் போட்டுக்கலாம். 2 × ∆A/A. ஏன்னா ஸ்மால் a/, இது வந்து பவர் ஃபார்முலா இருக்குது. ரைட்டா? எதை எடுக்கப்படாது? 6 இந்த பக்கம் நம்ம என்ன செய்யக்கூடாது? இழுக்கப்படாது. 6 வந்து என்ன செய்யக்கூடாது? நம்ம வந்து இழுக்கப்படாது. ரைட்டா? ஏன் இழுக்கப்படாது? அது கான்ஸ்டன்ட் நமக்கு என்ன எரரில் வந்து வராது. கரெக்டா? அப்போ என்னாச்சு? ∆A/A இருக்கா? நமக்கு அதான வந்திருக்கு. கரெக்டா? ∆A/A. ரைட்டா? ∆A/A. சீக்கிரம் என்ன வந்தாச்சு? இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியுதா? நமக்கு வந்து 2 × ஸ்மால் ∆A/A இருக்குல்ல. அப்போ நம்ம ஸ்மால் ∆Aனா என்ன? 0.24. அதானே பண்ணணும். ∆A ஸ்மால் இதுக்கு வந்து என்ன வருது? 0.24 வருது. ஏக்கு வந்து 2 வருது. கரெக்டாக அதை போடணுன்னா ரைட். அப்போ நெக்ஸ்ட் பேஜில் போட்டுக்கிறோம். ரைட்டா? பார்த்துக்கோங்க. ∆A ஸ்மால் ∆A 0.24, ஏ வந்து 2. அதை அப்படியே நெக்ஸ்ட் என்னச்சு நம்ம வந்து போடுவோம். ரைட்டா? சரி. அப்போ ஸ்மால் ∆A வந்து 0.24, ∆A வந்து நமக்கு வந்து 2. அதை அப்படி போட்டுக்கணும். கரெக்டாக? சரி. இப்போ நமக்கு தேவை ∆A தான். ஏன்னா ஆன்சர் வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணால் ஏரியாவுக்கு A ± ∆A இல்லையா? ஏ உனக்கு சாலிட்டாக தெரிஞ்சு ∆A கண்டுபிடிக்க தான் இப்போ நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ரைட்டா? சரி. அப்போ இதை கட் பண்ணிடலாமா? கட் பண்ணால் 0.12 வருது. ஏன்னா ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட் தான்.
அப்போ del A is equal to என்ன வந்தாச்சு A into 0.12 ஏக்கு தான் ஃப்ரண்ட் பேஜில் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? ஏக்கு ஏரியா கேபிட்டல் A 24 புரியுதா? நான் போட்டுக்கோம்ல 6 பேஜ்னால 24 6 into A square 2 into 2 square 2 square 4 வந்து 24 6 into 4 24 அதை இங்கே வந்து போடும். அப்போ வந்து எனக்கு ஏக்கு பேர 24 படம் என்ன வந்தாச்சு உங்களுக்கு 24 கரெக்டா? இந்த என்ன இருக்குது இதில் வந்து அப்படி தான் இந்த நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 0.12 இதில் மல்டி பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு வந்து டெல்டா ஏ வந்து என்ன செய்யும் நமக்கு வந்து இதில் வந்து கிடச்சிடும். சரியா? அதுதான் இங்கே நம்ம என்ன செய்யப்போம் இதில் வந்து போட போகிறோம். ரைட். அப்போ இதில் வந்து நம்ம வந்து மல்டி பண்ணி போட்டால் என்ன செய்யும் இதில் வந்து ஆன்சர் என்ன செய்யும் நமக்கு வந்து வந்துடும். ரைட். அப்போ இதில் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து 2 வரும் இல்லையா 2 into டெல்டா ஏ பை ஏ. அப்போ நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும்போது 2 into டெல்டா ஏ பை ஏ போனோம். இங்கே ஒரு 2 வரும். சரி ஃபார்முலா எழுதிட்டே மறுபடியும் வந்து போடுவோம். அப்போ நமக்கு வந்து சரியாக இருக்கும். ஃபார்முலா எழுதிட்டு சப்ஸ்டிட் பண்ணால் கரெக்டாக வரும். 2 ஃபார்முலா 2 ஃப்ரண்ட் பேஜில் இருக்கும்போது போட்டு போடுவோம். ரைட். இப்போ பாருங்கள். ஏன்னா ஃபார்மெட் நமக்கு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டிய இருக்குன்னா இதை இப்படி ஏ ப்ளஸ் டெல்டான்னு போடணும். அப்போ ஃப்ரண்ட் பேஜில் பாருங்கள் பேஜ் மாற்றும்போது ஃபார்முலா விட்டுறப்ப 2 into 2 போடணும்னா அப்போ கரெக்டாக இருக்கா 2 into ஸ்மால் டெல் ஏ பை ஏ. அப்போ இதில் 2 into நமக்கு வந்து ஸ்மால் டெல் ஏ பை ஏ வந்துட்டா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவன் கொடுத்துருக்க அவன் கொடுத்துருக்க என்ன கொடுத்துருக்கான் நமக்கு கொடுக்க சம்மு வந்து 2 என்ன கொடுத்துருக்கான் நமக்கு வந்து 0 0 அப்படி தான் கொடுத்தான் ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.01 சென்டிமீட்டர் கொடுத்தான் இல்லையா? அப்போ இதில் வந்து இதுதானே ஏ இதுதான் வந்து டெல்லி அது கரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணுவோன்னா 2 இருக்குது. அப்புறம் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம இந்த ஸ்டெப்புக்குலாம் அப்புறம் போய்க்கணும். அதை கரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணிட்டு அப்புறம் இருந்துச்சும் ஏ பாயிண்ட் டெல் ஏ ஃபைண்ட் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு தேவையானது என்னது ஃபார்மெட் இந்த ஃபார்மெட்டில் ஆன்சரை கொடுக்கணும். ரைட்டாக? சரி வந்து கண்டுபிடிச்சிக்கிறோம் இதை. அப்போ 2 into டெல் ஏக்கு என்ன இருக்குது டெல் ஏக்கு 0. நமக்கு 0.1 ஏக்கு வந்து 2 ரைட்டா? அப்போ கட் பண்ணுங்கள் 2 ஆகிட்டா. அப்போ என்னாச்சு நமக்கு டெல் ஏ பை ஏ சீக்வல் என்ன வந்தாச்சு நமக்கு 0. என்ன வந்துச்சு 0.1 அப்படி தான் கொடுக்கலாம் 0.01. ஏ வந்து கொஞ்சம் முன்னால் போய் பாருங்கள் தெரியும். ஏ வந்து என்ன கண்டுச்சு 24 இருந்தால் இருக்கா ஏ வந்து 24 அது அப்படி போடும். அப்போ 24 போட்டால் சரிதானே ஏரியா ஏ வந்து எவ்வளவு 24. அப்போ இந்த ஏ இந்த பக்கம் நம்ம என்ன செய்யணும் கொண்டு வரணும். சரியா? கொண்டு வந்துட்டு என்ன செய்யணும் மல்டி பண்ணால் வேலை முடிஞ்சுது. அப்போ என்னாச்சு எனக்கு டெல் ஏ பை ஏக்கு பதிலாக அங்கே 24 இந்த இடத்துல 0.01. அப்போ டெல் ஏ தேவை 24 அந்த பக்கம் கொண்டு வந்தது. அப்போ என்ன இருந்தாச்சு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டெல் ஏ ஈக்குவல் டு 24 into 0.1. அப்போ 0.01 என்ன செய்யும் 2 டிஜிட் தள்ளி வரும் இல்லையா பாயிண்டில். அப்போ 0.24 வந்துடும். அப்போ டெல் ஏ தெரிஞ்சாச்சு. சரியா? ஏ வந்து என்னது ஏ போட்டோம்ல ஏ வந்து என்ன எழுதியிருக்கோம்ல அந்த பற்றியில் ஏ வந்து பக்கத்தில் என்ன போட்டிருக்கோம் முந்தின பக்கத்தில் அங்கே ஏ வேல் 24 இருக்கா? ரைட். ஓகே. அப்போ ஏ வந்து நம்ம அப்போ அந்த ஃபார்மெட்டில் சொல்லிடலாம் இல்லையா ஏ வந்து 24. அப்போ சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு என்ன அந்த எதர் ஃபார்மெட் சொன்னால் சர்ஃபேஸ் ஏரியா எப்படி வந்துச்சு சர்ஃபேஸ் ஏரியா எப்படி சொல்லலாம் ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்லி இப்படி தான் சொன்னோம். சைடு சுமால் ஏ ப்ளஸ் ஆர் டெல்லின்னு கொடுத்தா ஏரியா ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்லின்னு போடணும். வால்யூம் கேட்டால் என்ன செய்யணும் வால்யூம் வந்து பார்த்தா என்ன செய்யணும் நமக்கு வந்து வி ப்ளஸ் டெல்வின்னு போனால் நம்ம ஏற்கனவே நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம் வால்யூமை. இப்போ சர்ஃபேஸ் ஏரியா வந்து இந்த ஃபார்மெட்டில் போட்டால் என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா என்ன வருது 24 ப்ளஸ் ஆர் மைனஸ் எரர் என்ன இருக்குது டெல்டா ஏ 0. என்ன வருது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 24 இருக்கா? ஏரியாவுக்கு என்ன வரும் மீட்டர் ஸ்கொயர் ஃபார்முலா இங்கே சென்டிமீட்டர் கொடுத்தனால நமக்கு என்ன வரும் சென்டிமீட்டர் ஸ்கொயர் அவ்வளோதான். சரியா? ரைட். அப்போ நமக்கு என்ன இப்போ ஏரியான்னு இதுக்கு வரும்போது என்ன வந்துச்சு வந்து பார்த்திங்கன்னா ஏரியாங்கும்போது சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரியா? ரைட். அப்போ நம்ம இப்போ வந்து பார்க்கணும் இது ஏக்குள்ள விக்குள்ள ஆன்சர் ஏற்கனவே நம்ம வந்து பார்த்துருந்தோமா முன்னால் போட்டிருப்போம்னா விக்கு வால்யூமுக்கு பார்த்தோம்ல வால்யூமுக்கு என்ன வந்து நம்ம பற்றியில் வால்யூமுக்கு என்ன இருக்குது 8.0 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.12 அது ஏற்கனவே பார்த்து ஆப்ஷன் ஃபஸ்ட்டு சொன்னோமா. இப்போ பாருங்கள் அப்போ இதில் வந்து நம்ம வந்து பார்க்க வால்யூம் பார்த்துட்டோம். அப்புறம் வந்து சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு எது வந்திருக்கு கரெக்டாக அந்த ஃபஸ்ட் லெவலில் வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். கொஸ்டின் வாங்க கொஸ்டினில் பார்த்தா தெரியுதா இந்த கொஸ்டினில் என்ன இருக்குது கரெக்டாக வால்யூமுக்கு வந்து ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ ஏரியாவுக்கு நமக்கு என்ன வந்து 24.0 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.24 வந்து 24.0ங்கிறது 24 நம்ம நினச்சலாம் போடலாம். அப்போ நமக்கு வந்து ஆன்சர் என்ன இருக்குது இங்கே வந்து பார்த்தா தெரியுதா அதே மாடலில் வந்துட்டா எப்படி வந்துருக்கு பாருங்கள் 24 இருக்கா 24 அப்புறம் அது ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.24. சரியா? ரைட். அப்போ 24 எப்படி போடுவாங்கன்னா அவங்க